பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஏண்டா உங்களோட கோவத்துக்கு நான் ஊறுகாயா அப்படின்னு கமருதீன் கடுப்பாயிட்டான். ஏண்டா பாரு வந்து வேலை செய்ய மாட்டேதுன்னா எங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுத்துருக்கீங்க, ஸோ அதுக்காக ஒரு வேலையை க்ரியேட் பண்ணுவீங்களாடா நீங்கள் அப்படி மாதிரி பாருவும் கமருதீனை வச்சு கிளிக்கிறாங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அமே சொல்கிறாரு பாருக்கிட்ட நீ எந்த வேலை கேட்டாலுமே அது வந்து வேலை பார்க்க முடியாதுன்னு தான் சொல்லுது. நாங்கள் தண்டனை கொடுத்துருக்கோம், நீ தானே கொடுத்த. பிக் பாஸ் வந்து நாங்கள் மைக்கை கழட்டி வச்சது, மைக்கை வந்து நவர்த்தி வச்சனால சொன்னார். அதுக்குன்னு நீயா ஒரு வேலையை க்ரியேட் பண்ணி நீயா ஒன்று கொடுப்பியா எனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து குற்ற உணர்ச்சிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு யார் இவங்க கேம் ஆடுறான் விக்ரம். ஏன்னா விக்ரம் வந்து ஒரு மாமா வேலை பார்ப்பான் எப்போதுமே. ஏன்னா கேஸில் வேற ரொம்ப அடி வாங்கிட்டான்ல, ஸோ ஏதாச்சும் ஒன்று க்ரியேட் பண்ணி பண்ணணுங்கிற மாதிரி இவன் வந்து இப்போ பார்வை நோண்ட பார்க்குறான், கமருதீன் நோண்ட பார்க்குறான். நீ சொல்கிற வேலை மசல்லாம் நான் பார்த்துட்டு தானே இருக்கேன், என்னடா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வந்துட்டான். இங்கே வந்து கமருதீன் ஏறிட்டு வந்துட்டான். நான் வந்து நீ பிக் பாஸுக்கு தானே ப்ரூவ் பண்ணணும், நான் இங்கே வேலை நான் பண்ணிட்டு தானே இருக்கேன், என்ன பண்ணல, எதுக்கு பண்ணல, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? இல்லை நீங்கள் வந்து அமித் சொல்கிறார், இல்லை நீங்கள் உங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்கோன்னா நீங்கள் செஞ்சு தானே ஆகணும். ஏன்டா ஒரே டீமுக்குள்ளே தானே இருக்கீங்களா? ஆமாம், உங்கள் டீமுக்குள்ளே பிரச்சனை பிரிவினை வந்துட்டு, சரி அந்த பிரிவினையில் வந்து பிரச்சனைனால வந்து எங்களை கூப்பிட்டா உடனே கனி சொல்லுது, அதை நீங்கள் வந்து திங்கக்கிழமையே கேட்டிருக்கணும். அப்போனா இவங்க பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. யார் இந்த அன்பு கேங் பரதேசிங்க இருக்காங்க பாருங்க, இந்த மாமா பாய் விக்ரம், மாமா கேர்ள் வந்து கனி, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளானை போட்டு ஏதாச்சும் வேலை கொடுக்கலான்னு பார்த்துருக்காங்க. சுதாரிச்சிட்டான் யார், கமரு சுதாரிச்சிட்டான். என்கிட்டே வேலை பார்க்கல வரேன்டா அப்படின்னு. இல்லை எனக்கு எங்கே ப்ரூவ் பண்ண போகிறீங்க, உங்களோட சின்சியாரிட்டி வந்து நீங்கள் பிக் பாஸுக்கு தானே, பிக் பாஸ்னு ரொம்ப பண்ணுறாங்க. அவன் யார் விக்ரம் வந்து ஆகுனா பிக் பாஸ்ன்னு சொல்லிடுறது, பெரிய பிடிங்க மாதிரி சொல்லிடுவான். பிக் பாஸ் சும்மா ஆயிராண்டி. அவர் தான் சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கும்போது உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான் அவன். பிக் பாஸ் எனக்கு வந்து நான் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் பிக் பாஸ் இப்படி அழுவ வச்சுட்டீங்களே அப்படின்னா. இவன் தான் இவர் சின்சியாரிட்டி மாதிரி பேச நடிக்கிறது, அப்படியே வன்மத்தை கக்குறது, வக்கரத்தை கக்குறது. ஆனால் இந்த அமித் இருக்கார் பாருங்களேன், அது ஒரு பொம்மை மாதிரி இருக்காருங்க. அவர் இங்கே ஓடுறாரு அங்கே ஓடுறாரு, என்ன பண்ணுறாரு, ஆனால் எதையுமே வந்து ஒரு சொல்யூஷனே கிடையாது. சும்மா ஏதாச்சும் ஒன்று அவருக்கு தோன்றதை பண்ணுறது. ஏன்னா அவர் பிக் பாஸோட வாய்ஸாக இருந்தவரில், அதனால் அவர் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் சொல்கிறாங்க, சரி நீங்கள் பண்ண வேண்டியது தானே, எங்களை எதுக்கு கூப்பிட்றீங்க? இப்போ வந்து கோவம் வந்துடுது, இல்லை வேலை செய்யறதுனால கோவம் வந்துடு. என்ன கோவம் வந்துருச்சுன்னா, உங்களுக்கு வந்து வேலை செய்யலாம் உங்களுக்கு கோவம் வரும். உங்களுக்கு இப்போ வேலை செஞ்சால் மட்டும் தலைவலி போயிருமா, தலைவலிக்குது அப்படின்னா தலைவலி போயிருமா, வேலை செஞ்சால் மட்டும் தலைவலி போயிருமா? ஆமாம் தலைவலி போயிடும். அப்போ வந்து உங்கள் இஷ்டத்துக்கு வேலை சொல்லுவீங்க, வேலை செய்யலைன்னா கோவம் வந்துடும். கோவம் வந்துட்டா நாங்கள் ஊறுகாயா? நான் ஊறுகாயாடா அமித் விக்ரம், நான் என்ன ஊறுகாயா? உங்கள் கோவம் மஸ்ருக்கு நான் ஊறுகாயா? நீங்களாம் ஒரு வேலையை க்ரியேட் பண்ணி ஏதாச்சும் கண்டென்ட் பண்ண பார்ப்பீங்க, நான் ஊறுகாயா போடா மயிர் அப்படின்ட்டான். லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள்.